எங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, ஆருகிட்ட ஒழுங்கா உண்மைய நீ ரோகன் கிட்ட சொல்லிரு, இல்ல நான் விவான் கிட்ட சொல்லிருவேன்னு சொல்லிட்டு, நம்ம ரோகனுக்கு கால் பண்ணி, ஆரு உன்கிட்ட ஏதோ பேசணுமா, அதனால நீ வான்னு வர சொல்லுவாங்க. இங்க நம்ம ரக்ஷித் வீட்டு ஸ்டாஃப்பும் பார்த்தீங்கன்னா, இப்படி அப்போட அம்மா வீட்டுக்கு வந்திருக்க விஷயத்த, அவங்க கிட்ட வந்து சொல்லியும், கேடி பெரியம்மாவும் பார்த்தீங்கன்னா, நம்ம சுதா கிட்ட இதுதான் நல்ல சான்ஸு. ரக்ஷித்தும் வீட்டுக்கு வர்ற டைமு. இப்ப ஏதாவது சம்பவம் பண்ணா தான் சரியா இருக்கும். மாலதியும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரக்ஷித்தோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க, அதே நேரம் கரெக்ட்டா ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தது தான். இங்க சுதாவும் பார்த்தீங்கன்னா, மூச்சடைக்கிற மாதிரி சீன் போட, ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா பயந்து போய், நம்ம அப்போட அம்மா கிட்ட, "தயவுசெய்து ஆன்ட்டி நான் எதுவும் சொல்றதுக்குள்ள நீங்க இங்கேருந்து கிளம்பிருங்க" சொல்லி சொல்லிருவாங்க. ஒரு சைடு ரக்ஷித்தோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, அப்புவ பார்க்க வந்துட்டு, நம்ம கம்பெனியோட 10 கோடி லாஸ்க்கு பின்னாடி, நம்ம ஆஃபீஸ்ல இருக்க யாரோ தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. அதனால அது யாரு, என்ன ஏதுன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். இந்த விஷயம் மட்டும் ரக்ஷித்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அங்கருந்து போகையும் கரெக்ட்டா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ரக்ஷித்தும் வந்துருவாங்க. இங்க நம்ம அப்புவ பார்த்து மட்டும் விஷயத்த சொல்லுவாங்க. "இப்படி உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்தாங்க. இனிமே தயவு செய்து அப்படி எதுவும் வந்து பிரச்சனை பண்ணாம, அதுக்கப்புறம் நான் வாய திறந்தேன்னா அவ்வளோதான்" சொல்லியும், உடனே நான் அப்பவும் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைத்தனமா, "அப்படி என்ன பண்ணிருவீங்க? 2 பேரும் பார்ட்னர் மாதிரி அவ்வளோ பேசிக்கிட்டீங்க." ரக்ஷிதா பார்த்தீங்கன்னா, பேசுறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கருந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஆயிருவாங்க. அதே மாதிரி அப்போட அம்மா சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, நான் அப்போட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, என்னாச்சு அப்படின்னு கேட்க, மாலதியும் பார்த்தீங்கன்னா, எதுவும் சொல்லாம இருந்தா கூட நம்ம அப்பு பார்த்தீங்கன்னா, ரக்ஷித் வீட்டுக்கு தானே போயிட்டு வர்றீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். ஏன் ரக்ஷித் சொன்னானா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் விடுங்கம்மா. ரக்ஷித் உங்கள ஏதாவது சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி ரக்ஷித் சார் எத சொன்னாலும் எனக்கு கஷ்டமா இருக்கும்னுட்டு பேசுறத கண்டு அவங்க அம்மாவ பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க. அதே மாதிரி காலையிலேயே ஆஃபீஸ்க்கு வந்து எல்லாருக்கும் பிரசாதம் குடுக்குற மாதிரி குடுத்துட்டு, அந்த 10 கோடிக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறதுக்காக சிஐடி வேலைலாம் பார்ப்பாங்க. ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம மோஹித் மேலேயே சந்தேகப்படுவாங்க.